கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் அருளும் வசனம் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகரியா 10:12. நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். I will strengthen them in the Lord, and in his name they will walk, declares the Lord. ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவர்கள் ஆக்குவேன், ஆண்டவரின் பெயரில் அவர்கள் பெருமை கொள்வார்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சகரியா தீர்க்கதரிசியின் மூலம் தேவன் இன்று நமக்கு நம்பிக்கையையும் மீட்பையும் அறிவிக்கிறார். சிதறிப்போன அவருடைய ஜனங்களை மீண்டும் சேர்த்து அவர்களை பலப்படுத்தி தமது நாமத்திற்காக வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் அளிக்கிறார். இந்த வசனத்தில் 2 முக்கியமான வாக்குறுதிகள் உள்ளன. ஒன்று, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். 2, அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இந்த உலகம் பலவிதமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் மனசோர்வையும் கொண்டு வருகிறது. ஆனால் தேவன் நம்முடைய பலவீனத்தை பார்த்து நம்மை விட்டு விடுவது இல்லை. அவர் தமது கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நம்மை பலப்படுத்துகிறார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டதால் தான் பவுலடிகளார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று உறுதிபட கூறுகிறார். நமது திறமையால் அல்ல, தேவனுடைய பலத்தினால்தான் நாம் வெற்றியோடு வாழ்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்ற விசுவாசத்துடன் முன்னேறுவோம். அடுத்ததாக, அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவார்கள் என்று உறுதியளித்திருப்பதை கவனியுங்கள். பலன் கொடுப்பது மட்டுமல்ல, சரியான பாதையில் நடத்துவதும் தேவனுடைய கிருபையே. அவருடைய நாமத்தில் நடப்பது என்பது தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது, பரிசுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது, நீதியிலும் அன்பிலும் நிலைத்திருப்பது, எல்லாவற்றிலும் கர்த்தருக்கே மகிமை கொடுப்பது. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் என்று பவுலடிகளார் கூறுவதை கொலேசியர் 3:17 வாசிக்கிறோம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம் என்று உறுதிபட கூறுவதை மீகா 4:5 வாசிக்கிறோம். தேவன் நமக்கு பலன் கொடுப்பதன் நோக்கம் நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு அல்ல, அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கே. மொத்தத்தில் இன்றைய வாக்கு தத்தத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், பலவீனத்தில் பலன் தருகிறார், சோதனையில் தைரியம் தருகிறார், சோர்வில் புது பலன் தருகிறார். தேவன் நம்மை அவருடைய வார்த்தையால் பரிசுத்த ஆவியால் நீதியின் பாதையில் நடத்துகிறார். தேவனுடைய நாமத்தில் நடப்பவர்களுக்கு வெற்றி, பயம் அகலும், விசுவாசம் வளரும், சாட்சியான வாழ்க்கை அமையும். சுருக்கமாக சொல்வதானால், இந்த மாத வாக்கு தத்தம் நமக்கு சொல்லும் செய்தி, மனம் தளராதீர்கள், தேவன் உங்களை பலப்படுத்துவார்.
உங்கள் குடும்பத்தை பலப்படுத்துவார், உங்கள் ஊழியத்தை பலப்படுத்துவார், உங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார். அவர் நடத்தும் வழியில் நடந்தால் அவருடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் உங்களை தொடர்ந்து வரும். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன் என்னை பலப்படுத்தும், நான் உமது நாமத்திற்கு ஏற்றபடி வாழ கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். இவ்வாறு ஜெபிக்கும் ஒருவரை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய பலத்தை அல்ல, கர்த்தருடைய பலத்தையே சார்ந்திருப்போம். அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய அடிகளை நிலை நிறுத்துவார். அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் வாழ கிருபை செய்வார். இந்த வாக்குத்தத்தம் நம் குடும்பத்திற்கும், பணிக்கும், ஊழியத்திற்கும், ஆன்மீக வாழ்விற்கும் புதிய உற்சாகத்தை அளிக்கட்டும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. God promises two great blessings for this month of August. He will strengthen His people and they will walk in His name. Our strength does not come from ourselves but from the Lord. He empowers us to overcome weakness, trials and fear. As we depend on Him, He also leads us to live a holy and obedient life that brings glory to His name. During this month of August, let us trust God's strength, follow His guidance, and walk faithfully with Him. His power will sustain us, and His presence will lead us to victory. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, கடந்த 7 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 8வது மாதத்திலும் அடியெடுத்து வைக்கும்படியான கிருபையை தந்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திற்காக, இந்த அற்புதமான வாக்கு தத்தத்தை அருளி இருப்பதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் நாங்கள் உமக்குள் பலப்பட போவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி கூறுகிறோம். நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன் என்று உறுதியளித்த உமது வார்த்தையை நாங்கள் பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை நீக்கி உமது வல்லமையால் எங்களை நிரப்பப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோதனைகளில் தைரியத்தையும், சோர்வில் புது பலனையும், குழப்பங்களில் தெளிவையும் தாரும். எங்கள் குடும்பம், பிள்ளைகள், வேலை, ஊழியம் அனைத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு அடியும் உமது நாமத்திற்கு மகிமையாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் உமது சமாதானமும் பாதுகாப்பும் எங்களை சூழ்ந்திருக்கட்டும். யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, என்னென்ன தேவைகளுக்காக உம்மை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, அவர்களை உமது திரு கரத்தால் அணைத்து, அவர்களிடம் உள்ள குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து, அவர்களுடைய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்க போவதற்காக இப்பொழுதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதி, கன, மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful,
successful and victorious month. May God bless you all. Have a blessed month.